அருள்மொழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய துதியோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான தேவனும் உபதேசிக்கிற ஆசாரியனும் வேதமும் இல்லாவிட்டால் அங்கே என்ன நடக்கும் என்பதை 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிமக்கள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருக்குமாம். ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கும், சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தேவ பிரசன்னம் இல்லை, உபத்திரவங்களும் பாடுகளும் சமாதான குறைவுகளும் உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த வீட்டுக்குள்ளே தேவன் இல்லையோ, மெய்யான தேவன் இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ளே ஆலோசனை சொல்லத்தக்கதான ஆசாரியன் இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வேதம் இல்லையோ, அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருப்பதில்லை. அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் அமளியும் கலகமும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலிலே வேதம் இல்லாதபடியினால், போதிக்கக்கூடிய நல்ல ஆசாரியன் இல்லாதே போனபடியினால் அந்த தேசத்தின் கலகமும் சமாதான குறைவும் அமளியுமாய் காணப்பட்டதாம். இடுக்கமும் நெருக்கமும் உண்டானது என்று வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்டிலே வேதத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காவிட்டால், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காவிட்டால் அந்த வீட்டுக்குள்ளே அமளியும் கலகமும் சமாதான குறைவும் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே தேவனால் வரக்கூடிய இடுக்கண்களும் நெருக்கங்களும் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் எது மெய்யான தேவன், யார் மெய்யான தேவன்? உங்கள் சம்பாத்தியமா, உங்கள் ஆஸ்தியா, உங்களுக்கு இருக்கிற மேன்மையா? யார் உங்களுக்கு தேவன்? அந்த சராசரங்களை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறே தேவன் இருக்குமானால் அது உன் வீட்டிற்குள்ளே சமாதானம் இல்லை. நீ வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் உனக்குள்ளே சமாதானம் ஏற்படுவதே இல்லை. உன் வீட்டிற்குள்ளே வேதத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிறீர்களா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். அங்கே அமளி இருப்பதில்லை, அங்கே சண்டை இருப்பதில்லை, அங்கே கலகம் உண்டாவதில்லை. அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம். வேதத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கும் நீர் அருளிய வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிந்து வேதத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.